ஜூஸ் குடிச்சிட்டு பல நாளாக கழுவாமல் போட்டிருந்த இந்த வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த ஒரு பொருள் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பொருள் யூஸ் பண்ணுறதுனால இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப சூப்பராகவே க்ளீன் ஆகிடுங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சோப்போ லிக்விடோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் தண்ணி மட்டும்தாங்க ஊற்றுறேன். இந்த தண்ணி ஊற்றி மட்டும்தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். இதை நான் ஊறக்கூட வைக்கல. பாருங்கள், வெறும் இந்த பவுடர் போட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த வாட்டர் பாட்டில் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதை ஸ்க்ரப்பரோ இல்லை ப்ரஷோ வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். ஆனால் ப்ரஷ்ஷுனால கூட இது உள்ள வரைக்கும் போய் க்ளீன் பண்ணுமான்றது சந்தேகம் தாங்க. ஆனால் இந்த ஒரு பொருள் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்ட்டு. மேற்கொண்டு தண்ணி ஊற்றி இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சோப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கவே இருக்காது. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த முட்டை ஓடு தாங்க. இதை 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த 1-2 இருக்கக்கூடிய பவுடர் மட்டும் இதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.